Hey amigos, என் சேனலில் மேக் ஓவர் சீரீஸ் போட்டுட்ருக்கேன். இந்த தடவை நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு சொதப்பல் மேக் ஓவர் சீரீஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரிய வரும். என்னோடய வீட்டில் இருக்க பழைய பீரோவை எப்படினா நம்ம மேக் ஓவர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது வந்து ஒரு டார்க் கலர்னால இதில் பெயிண்ட் எல்லாம் வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஒய் நாட் நம்ம வால்பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை டெக்கரேட் பண்ணிடலான்ட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து நான் சூஸ் பண்ண வால்பேப்பர் இது தான். அண்ட் இது தான் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வால்பேப்பர் வேணும்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் அமேசானில் தான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நான் மெஷர்மெண்ட் எடுக்காமல் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டேன். அதனால் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா, அந்த ஓரத்தில் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ச் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கங்கே கவர் பண்ண வேண்டி இருந்ததுனால பேட்ச் ஒர்க் அந்த லிஸ்ட்டில் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரிட்ஜ் நல்லா தாங்க இருந்தது. ஏற்கனவே இதை வந்து ஆர்டிஸ்டிக்காக நல்லா ஃப்ளார் டிசைன்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதில் நான் ஒரு மேக் ஓவர் பண்ண போகிறேன்ட்டு இதுக்கும் ஒரு வால்பேப்பர் வாங்கி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் இதை வந்து நல்லா இருந்த ஃப்ரிட்ஜை நான் இப்படி வால்பேப்பர் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மீன்வைல் ஒரு டிப் வந்து என்னென்னா, நீங்கள் வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணும்போது வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி ஏர் பபிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு சேஃப்டி பின் வச்சோ இல்லை பாபி பின் லைட்டாக பஞ்ச் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகி நல்லா ஸ்டிக் ஆகிடும். அண்ட் இந்த வால்பேப்பர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் ஷாப் பண்ணிக்கோங்க. இது நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஏற்கனவே நான் பீரோவில் வந்து சொதப்பல் பண்ணதுனால இந்த ஃப்ரிட்ஜில் சொதப்பல் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் 1க்கு 2 ரோலாகவே வந்து டைரெக்டாக நான் ஃபர்ஸ்டே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நல்லா இருந்த ஃப்ரிட்ஜை நான் வால்பேப்பர் ஒட்டுறேன். திருப்பியும் நான் பண்ண சொதப்பல் என்னென்னா, நான் போட்ட 2 ரோலில் ஒரு ரோல் ஒரு கலர்லேயும் இன்னொரு ரோல் இன்னொரு கலர்லேயும் வந்தது. என்னடா இது கொடுமைன்ட்டு திருப்பியும் நான் ரீப்ளேஸ் பண்ணேன். அதுவும் வேறு ஷேடு தான் வந்து சேர்ந்தது. பட் எனிவேஸ் அதையே பேஸ்ட் பண்ணிட்டேன் ஃபைனலாக. அண்ட் ஹேண்டில் கிட்ட ஒட்டுறது வந்து பெரிய தலைவலியான ப்ராசஸாக இருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்களா டுவல் ஷேடில் இருக்க பாருங்கள். நல்லா இருந்த ஃப்ரிட்ஜையும் பீரோவையும் நான் இப்படி பண்ண மாதிரி நீங்களும் இதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சொதப்பல் வீடியோ போடுறேன். எஸ், வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படி தான் சொதப்பல் வரும். அண்ட் ஏற்கனவே நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நல்லா இருந்த ஃப்ரிட்ஜில் ஏன் நான் இப்படி மேக் அவுட் பண்ணிட்டு. ஏன்னா நானே பண்ணேன், என்னோட ஹேண்ட்மேட் மேக்னட்ஸை ப்ளேஸ் பண்ணேன். ஃப்ரிட்ஜு பளிச்சுன்னு இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் இந்த லூஸ் வேலையை பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி மேக்னட்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்ற பற்றின வீடியோவும் என்னோட மேக் ஓவர் சீரீஸில் அப்கமிங்கில் இருக்குது. அதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணுறது ஒரு ஒஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் மேக் ஓவர் ஆப்ஷன் போகிறீங்கன்னா வால்பேப்பர் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். அண்ட் டென்ஸோ செம்மையாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கான்ல. நான் வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணேன்னா, ஒன்று வந்து மெஷர்மெண்ட் பார்க்காமலே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒன்று பெரிய தப்பு. இன்னொன்று வந்து நம்மளே எல்லாம் பண்ணிடலாம் மேனுவலாக, எந்த ஹெல்ப்பும் இல்லாமன்ட்டு ஒரு வீராப்பில் நான் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து பேட்ச் ஒர்க் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து போயிடுச்சு. ஹெல்ப் இல்லாமல் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. சிங்கிள் ஹேண்டடாக வந்து வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இந்த 2 மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அழகாக உங்கள் வீடை வந்து இந்த மாதிரி பழைய பீரோவாக இருக்கட்டும், இல்லை பழைய வந்து டைனிங் டேபிளாக இருக்கட்டும், இல்லை பழைய வார்ட்ரோபாக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி நம்ம மேக் ஓவர் பண்ண 3 பொருளும் இங்கே இருக்குது. இதே மாதிரி நிறைய மேக் ஓவர் சீரீஸ்க்கு அண்ட் ஃபர்தர் மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye.